Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. கேரள மாநிலத்துடைய மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்பட்டிருக்க வீடியோ வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தமிழகத்துல குறிப்பா திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல இருந்து கேரள மாநிலத்துக்கு காய்கறிகள், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கனிம வளங்கள் லாரிகள்ல அனுப்பப்படுது. அதன் பின்னர் கேரளாவிலிருந்து திரும்பி வரக்கூடிய லாரிகள்ல கோழி இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் போன்றவை மூட்டை மூட்டையா தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டப்படுற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் திருநெல்வேலி மாவட்டம் சீதப்பநல்லூர் அருகே இருக்கக்கூடிய நடுக்கல்லூர், பலவூர் உள்ளிட்ட இடங்கள்ல அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்கள்ல கடந்த 2 தினங்களா மூட்டை மூட்டையா கேரள மாநிலத்தை சேர்ந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கு. அதாவது திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய மருத்துவ கழிவுகள் அதிகப்படியா கொட்டப்பட்டிருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. இந்த மருத்துவ கழிவுல மருத்துவமனையுடைய அனுமதி சீட்டுகள், இரத்த கசிவுகள், பஞ்சுகள் மற்றும் குளுக்கோஸ் பாட்டில்கள்னு பல்வேறு வகையான பொருட்கள் கழிவுகளா கொட்டப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இது தொடர்பா விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் வழக்கு பதிவு செய்யப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் அந்த பகுதி மக்கள் தமிழக கேரள எல்லையில வாகன சோதனையை அதிகரிக்கணும்னு ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க கொட்டப்பட்டிருக்க மருத்துவ கழிவுகளை அகற்றணும்னு அந்த பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம். அதாவது இப்போ கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனையிலேருந்து கழிவுகளை கல்லூர் அருகே உள்ள ஒரு குளத்தில் கொட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் வந்த செய்தியை பார்த்து நாங்கள் எஸ்டிபி கட்சி சார்பாக இன்றைய தினம் நாங்கள் அந்த கல்லூர் பக்கத்தில் உள்ள இடத்துக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குப்பை கிடங்கு மாதிரி இருக்குது. ஒரு கார்ப்பரேஷன் குப்பை கிடங்கு மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு குப்பைகளை கொட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட மருத்துவ கழிவுகள், அதில் அவங்க யூஸ் பண்ண ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண பொருட்கள், திங்ஸு எல்லாமே இங்கே கொட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி நேரத்தில் நடந்த மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு மாத கணக்காக, வருஷ கணக்காக இங்கேயே குப்பைகளை கொட்டிட்டு போகிற மாதிரி தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. இதில் உடனடியாக ஒரு ஐஎம்ஏ தலையிடணும். தமிழக அரசுக்கு நாங்கள் இதை கோரிக்கையாக வைக்கிறோம். கேரளாவை சேர்ந்த மருத்துவ கழிவுகள், அதிலும் குறிப்பா புற்றுநோய் மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலி பகுதியில் கொட்டப்பட்டிருக்க சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழல்ல இது தொடர்பா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல புகைப்படங்களை பகிர்ந்திருக்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தா வரக்கூடிய 2025 ஜனவரி 1 மாதத்துல பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகள்ல ஏத்திட்டு போய் கேரளால கொட்டுவோம்னு முதல் லாரியில நானும் போவேன்னு திமுக அரசுக்கு தெரிவிச்சுக்கிறேன்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.